நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் ஸ்ரீ விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 26/5/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி இன்று காலை 11:30 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் காலை 7:36 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் இன்று காலை 6:23 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 10:20 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் காலை 7:36 வரை சித்த யோகம் இருக்கு. அதன் பின்பு மரண யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 12 வரை. குளிகை பகல், அதாவது நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 7:36 வரை அஸ்தம், பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் கிருத்திகையும் அமாவாசையும் இரண்டும் ஒன்றாக வருகிறது. அமாவாசை காலை 11:30 ஆரம்பிச்சு மறுநாள் காலை 9:09 வரை இருக்கு. இது சோமவார அமாவாசை. சோமவார அமாவாசைனா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்றைய தினம் ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கிறவர்கள் இன்றைய தினம் தீபம் ஏற்றி 9 தேங்காயில 9 தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும். சில பேருக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியாது, குலதெய்வ அருளே அவங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி, ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை அன்னைக்கு அந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். சரி, இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மேஷத்தில் சந்திர பகவான். சந்திர பகவான் இன்றைய தினம் 1:40 சந்திர பகவான் ரிஷபராசிக்குள், புதனும் அங்குதான் இருக்கிறார். 1:41 இருந்து துளாராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். இன்றைய தினம் ஒரு பதிவு. இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அவர்களுடைய குலதெய்வத்தை இன்னைக்கு வணங்கலாம். அதே மாதிரி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு எலுமிச்சங்கனியும் அது கூட வசமும் வச்சு கொண்டு போங்க. இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நிறைய பேர் பணம் இருக்கும், வீடு வாங்க முடியாது. சில பேர் வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்காது. சொந்த வீடு அமைவதற்கு 2 விஷயத்தை மட்டும் இன்னைக்கு பண்ணலாம். ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அதாவது எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்று அது மனக்குறையாகவே இருக்கும் எல்லாருக்குமே. சொந்த வீடு வாங்க முடியலையே அப்படின்றது ரொம்ப பேருடைய ஏக்கம், கனவு. சொந்த வீடு வாங்க வேண்டும், வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க. சில பேரு வீடு கட்டுறதுக்கு துவங்கி பணம் பற்றாக்குறையால் கட்டிய வீட்டினுடைய வேலை முடிக்காமல் இருப்பது, அதனால நிறைய கவலை இருக்கிறது. இது மாதிரி இருப்பவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய பேர், ஏராளம். இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான 2 பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். எப்படி? இப்போ சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவங்க
அதற்கான முயற்சியில ஈடுபட்டவர்கள் ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். வாமன அவதாரம்னா குள்ளமா இருப்பார். அந்த வாமன அவதாரம் எடுத்துதான் 3 அடி மண்ணு கேட்பார். எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. தசாவதாரத்துல வாமன அவதாரம் அப்படின்னு ஒரு அவதாரத்தை எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண்ணு கேட்பார். அந்த வாமனரை மனதில் நினைத்து கொண்டு சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வருகின்ற திருவோண நட்சத்திரத்தை அன்று உங்க வீட்டினுடைய அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். என்ன ஊத்துறோம்? விளக்கெண்ணெய். மகாவிஷ்ணுடைய அவதாரத்தில் ஒன்றான வாமனரை நினைத்து இந்த தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். சரிங்களா? சரி. இன்னொன்னு, அக்னி திசை அப்படின்றது மண்ணுக்கு உரிய திசை. அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 3 அடி மண் கேட்டு 3 உலகையும் அளந்தவர் தான் வாமனன். வாமன அவதாரம் எடுத்து கேட்பார். அதனால அவரை நினைத்து பால் பாயாசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு அமையும். அதே போல இன்னொரு பரிகாரம் என்னவென்றால், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்த ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாத்த வேண்டும். பிறகு 5 ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்ற வேண்டும். இது குபேர பரிகாரம். 5 ரூபாய் காயின் என்பது குபேரனுக்குரியது. ஒரு சிறிய தட்டின் மத்தியில மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதன் மீது 5 ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்கனவே நாம் தயார் செய்து வைத்த விளக்கை அதன் மீது வைத்து விளக்கை ஏற்ற வேண்டும். இது தினமும் எப்ப ஏற்றணும் அப்படின்னா, காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த விளக்கை தினமும் ஏற்றணும். புரியுதுங்களா? ஏன்னா இப்ப திங்கட்கிழமைன்னா 6 முதல் 7 மணி சந்திர ஓரை, அதே போல செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை. இந்த மாதிரி ராகு கேதுக்கு கிடையாது இந்த 7 நாள். அது மாதிரி 6லிருந்து 7 மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள். 5 ரூபாய் என்பது குபேரனுக்கு உரியது. இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும். காலை முதல், அதாவது காலை 6 மணி முதல் 7 வரையிலான நேரம்தான் இது. சரிங்களா? இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய ஓரை. அது மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொன்றுன்றது நவ கிரகங்களில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நவ கிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேது தவிர்த்து மற்ற 7 கிரகங்களையும் குறிக்கும் ஓரை தான் இந்த நேரம். இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவ கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும். அதனால இதை எழுதி வச்சு கரெக்டா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. காலையில 6 to 7க்குள்ள தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. 2 பரிகாரம் சொல்லியிருக்க, 2 பரிகாரத்தையும் செய்யுங்க. அதுவும் நாளைக்கு அமாவாசை. இந்த அமாவாசை காலகட்டத்தில் இதை ஆரம்பிச்சு செய்யுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். நாளைக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருப்பவர்கள் முடிந்தா குலதெய்வ கோயிலுக்கு சென்று இந்த தீபத்தை ஏற்றலாம். அப்படி இல்லை வீட்டிலே கூட ஏற்றலாம், தப்பு கிடையாது. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கால்நடை துறையில் இருப்பவர்கள், கால்நடை வளர்த்து அதன் மூலம் வருமானம் பண்றவர்கள், விவசாய துறையில் இருப்பவர்கள் அதன் மூலம் வருமானம் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல வருவாய் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் புத்திசாலித்தனமா செயல்படுவீர்கள்.
விருப்பமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். உயர் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். புதிய மக்களின் தொடர்புகள் கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய இரண்டாம் எண் அதிசய நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கடன் தொடர்பான விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். சூழ்நிலை அறிந்து எந்த முடிவும் இன்னைக்கு எடுங்க. சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அடுத்தவர்களிடம் இருந்து விலகி செயலாற்றுவதில் ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். தற்பெருமையான பேச்சுக்களை இன்னைக்கு குறைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிசயின் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புரிதல்லாம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பேச்சில ஒரு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல கவனம் தேவை. நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் விலகும். வெளியூர் தொழில் வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் அமையும். புதிய நபர்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மற்றவர்கள் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். அதே மாதிரி இரவு நேரத்துல பயணம் செய்வதை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். ஆன்மீக தொடர்பான பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். அதே போல நிறைய பேர் இந்த காப்பகம் வச்சு நடத்துவாங்க, ஆசிரமம் மாதிரி வச்சு நடத்துவாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். உயர் அதிகாரிகள் அறிமுகம் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் நட்பு வட்டம் மேம்படும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை. அதிசய இரண்டாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு செய்கின்ற தொழில நல்ல ஒரு மேன்மையான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். வீடு வண்டி வாகனத்தை இன்னைக்கு சரி செய்யக்கூடிய ஒரு நாள். பிரபலமானவர்கள் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். விவசாய துறையில் இருப்பவர்கள், விவசாயம் தொடர்பான வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் மூலம் ஒரு கலகலப்பான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்போடு இன்னைக்கு ஈடுபட்டு அந்த வேலையை முடிப்பீர்கள். அதே போல அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு ஒரு சாதகமான நல்ல ஒரு சூழல்லாம் இன்னைக்கு அமையும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். இன்றைய நாள் எதை செய்தாலும் துணிந்து செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மதியம் வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கு. அதன் பிறகு நன்றாக இருக்கும்.
அதனால எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படும். அதனால மதியத்துக்கு மேல அதை செய்யுங்க. சின்ன சின்ன வேலை செய்கிறவர்கள், சின்ன குறுந்தொழில் செய்கிறவர்கள், அது தொடர்பான செயல்பாட்டுல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில்நுட்ப சார்ந்த தேடல்கள்லாம் அதிகரிக்கும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை ஏற்படும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். விவேகமான செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். இன்றைய நாள் சோதனை நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னைக்கு மதியம் ஆரம்பிக்கிறதுனால எல்லா விதத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். பண வரவுல ஒரு ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திட்டமிட்ட சில வேலைகள்ல அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திறமைக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் தாமதமாக தான் கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடும் அமைதியோடும் செய்ய வேண்டிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு தன வரவும் இருக்கும். மனதில் இருந்த கவலைகள்லாம் விலகும். சுபமான ஒரு நாளாகவும் சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். கூட பிறந்தவர்களை அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். உங்களுடைய பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் இன்னைக்கு பிறக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வான ஒரு சூழல்லாம் அமையும். வேலை செய்யும் இடத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். புதுமையான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். சஞ்சலமான சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது. தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் மனதில் இருக்கின்ற ஒரு விதமான சோர்வு, கவலை இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் பிறக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத வரவுகள், அதே மாதிரி திடீரென்று ஒரு பாராட்டுகள் இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த துறையில் அந்த துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் உங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும். உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமையா இன்னைக்கு கையாளுங்க. வெளி வட்டாரத்துல செல்வம் செல்வாக்குலாம் ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். அரசு தொடர்பான செயல்ல இருக்கிறவங்க இன்னைக்கு அதுல நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பிள்ளைகளின் கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். இன்னைக்கு எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும். வேலை, உத்தியோகம் இதுலெல்லாம் நிறைய மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதுவிதமான சிந்தனைகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பேச்சு திறன் ஒரு சாதுரியமான ஒரு திறன். அந்த திறனுடைய செயல்பாட்டுகள்ல மூலம் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உறவினர்களுடன் இருந்து வந்த, அதாவது உறவினர்கள்னா குடும்பத்திலே உள்ளவர்கள், அதே மாதிரி வெளி வட்டாரம், இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை இன்னைக்கு விலகும்.
இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை வடகிழக்கு திசை அதிசய நிறநாமே நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் அதிகரிக்க, திருவோணம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்னைக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாரா சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அதிகம். அதே மாதிரி வியாபாரத்துல லாபங்கள் அதிகரிக்கும். உறவுகள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள், விருப்பங்கள் இன்னைக்கு உண்டாகும். வீடு மனை சார்ந்த ஒரு விஷயத்துல இழுபறியா இருந்ததெல்லாம் இன்னைக்கு அந்த தடைகள் எல்லாம் விலகும். எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்தோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் மறதி எல்லாம் விலகி ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை, அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் இன்னைக்கு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். புரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புதுசா யாராவது ஒரு நபர்கள் இன்னைக்கு அறிமுகம் ஆவார்கள். ஆனா அவர்களிடம் எந்த விஷயமும் பேசக்கூடாது. சில பேர் புதுசா நண்பர்கள் வராங்கன்னா அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி எதையும் பேசாதீங்க. அறிமுகம் கிடைக்கும். நல்லா அலோனா அலோ, அதே மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியை இன்னைக்கு ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த பத்திரம், அது சார்ந்த விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. இப்போ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பத்திரத்தை நல்ல டீட்டெயிலா படிச்சு பார்த்து அதன் பிறகு எல்லாம் செய்யுங்க. இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு நிதானத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசய 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.